கூட்டணிய குறிப்பா அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் அணியில இணைந்து நின்றால்தான், ஓர் குடையின் கீழ் இருந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும். 21 திரு அமித்ஷா அவர்கள் செய்த முயற்சி அன்றைக்கு வெற்றிகரமாக முடியாமல் போனதால் திமுக வெற்றி பெற்றது என்பது ஊடகத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் அது சொல்கிற கருத்து. பொதுமக்களும் அதைத்தான் சொல்கிறார்கள். அவருடைய முயற்சியினால இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள், அது எந்த கட்சியாக இருந்தாலும், ஓர் அணியில் ஒரு குடையின் கீழ் வந்திருக்கிறோம். திரு அமித்ஷா அவர்களின் முயற்சி, அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் இணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது. அந்த நல்ல முயற்சிக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம். அவர் சொன்ன கருத்துக்களை எங்கள் கூட்டணி, என்டிஏ கூட்டணியின் கருத்தாக நாங்களும் அதை பிரதிபலிக்கிறோம். இதுல முரண்பாடுங்கிற வார்த்தைக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இது யாருக்கு எதிராக சொல்றதோ, அதே மாதிரிலாம் எதிர்கருத்தோ குழப்பத்தை உருவாக்கவோ சொல்லல. திரு அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே கூட்டணியை 24 தேர்தலில் மோதி இருந்த கூட்டணியை இன்னும் வலுப்படுத்தி இருக்கிறார். இன்னும் புதிய கட்சிகளை கொண்டு வர வேண்டிய முயற்சியில பாஜக கட்சி செயல்பட்டு வருகிறது. ஏன்னா ஒரே நோக்கம், திமுக வீழ்த்த வேண்டும். அந்த நோக்கத்துலதான் நாங்களும் அந்த கூட்டணியில இடம் பெற்றோம். நீங்க சொன்ன மாதிரி சில பேர் டிபேட்ல எல்லாம் அவங்க அந்த கூட்டணியில இருக்காங்களா இல்லையான்னு தெரியலங்கிறாங்க. அவருக்கு தெரியலன்னா அது அவங்களுடைய அறியாமை தான். அப்படி அறியாமை உள்ளவர்கள் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஏற்கனவே பதில் அளித்திருக்காரு. இப்பயும் அவர்கிட்ட தான் போய் அந்த கேள்வி கேட்கணும். கரெக்டு தானே? அதனால திரு அமித்ஷா அவர்களின் கருத்தை நானும் திரும்ப சொன்னேன். இதுல என்ன முரண்பாடான கருத்து கிடையாது. திரு அமித்ஷா அவர்களின் கருத்து தான் எனது கருத்து. நாளைக்கு பிரதமர் அவர்கள் பல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வர்றாரு. என்னை கூட அன்னைக்கு திருச்சியில கேட்டாங்க. நான் அவரை பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்கலன்னு சொல்லல. அதுதான் சொல்ல முடியுமே தவிர மற்றபடி அரசியல் மாற்றங்கள்ங்கிறது நீங்க அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இல்ல, எங்க சித்தி அவங்க அடுத்ததுதான் அரசியல் கட்சி எல்லாம். சித்தி என்கிற முறையில டிடி விஜயராகவனும் அவங்களுக்கும் நல்ல உறவு இருக்கு. அதிமுக தொண்டர்கள் எப்படி எழுச்சியா இருந்தாங்களோ அதை விட அதிகமான எழுச்சியில் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள் நிறைய கருத்து வருது. அம்மாவுக்கு விட அதிக எழுச்சியில வந்து அதை பற்றி ஊடகத்தை சேர்ந்த நீங்களும் அரசியல் வல்லுநர்கள் தான் கருத்து சொல்லணும். நீங்க பாக்குறீங்க, நான் ரொம்ப பாக்கலங்க. நான் பாக்கல. நான் சுற்றுப்பயணத்திலே இருக்கேன். அதனால எப்பயாவது ஒரு முறை நான் பாத்துக்கிறேங்க. டெய்லி ஒரு ஊர்ல இருந்துட்டு இருக்கேன். நான் காலை முறை கிளம்பணும்னா நைட் வரைக்கும் சுத்துறோம். செய்யறாருன்னு தெரியும், தொலைக்காட்சியிலையும் பார்த்திருக்கோம். அதை பற்றி என்னுடைய கருத்து என்னன்னா, உங்களுடைய கருத்து என்னவோ அதுதான் என்னுடைய கருத்து. என்னங்க எனக்கு தெரியாத ஒன்று தொலைக்காட்சியில வருது. நான் கூட இப்ப வண்டியில வர்றப்ப யாரோ எனக்கு அந்த லிங்க் அனுப்பியிருந்தாங்க, பார்த்தேன். நீங்க சொல்ற மாதிரி நாங்க ஏதாவது லிங்க் வரப்பதான் பார்க்க முடியுது. உட்கார்ந்து தொலைக்காட்சியை பார்க்கறது முடியாது. நைட்டு 12 மணிக்கு போய் சேர்றோம், படுத்துறோம். அது மாதிரி வருது. அதை பத்தி எனக்கு தெரியல. எனக்கு தெரியாத ஒரு கருத்தை ஒருவருக்கு எதிராகவோ ஆதரவாகவோ சொல்லுவோம் அல்ல. உங்களுக்கு நான் எதை சரி என்று நினைக்கிறேனோ அதான் எப்பயும் பேசுவேன். எங்க நிலைப்பாடை பொறுத்து இருந்து பாருங்களேன். உரிய நேரம் வரும். நேரம் எல்லாம் பதில் சொல்லாது. அந்த நேரத்துல நானே சொல்லுவேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்படி வருங்காலத்துல செயல்படும் என்பதை நானே சொல்லுவேன். உரிய நேரத்துல நானே சொல்லுவேன். சார் பொறுத்து இருந்து பாருங்களேன் சார். தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லங்க, தேசிய இன்னும் 6 மாதம் இருக்குங்க. அரசியல்ல 6 மாதங்கிறதே 6 நிமிஷங்கிறதே அரசியல்ல ஏற்படுத்தும். 6 நொடியில கூட மாற்றங்கள் வரும். ஏன்னா 2024 எங்க கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இருந்ததுன்னு தெரியும். இப்பொழுது எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்கு, இன்னும் 6 மாசத்துல இன்னும் எந்தெந்த கட்சிகள் இருக்க போகுதுன்னு தெரியும். சோ என்னை பொறுத்த வரைக்கும் 2024, 26 ஜனவரியில தான் உங்களுக்கு ஒரு இறுதி
சுற்றே தெரியும். அதாவது திமுக கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இருக்கு, என்டிஏ கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இருக்கு, இது இல்லாம எந்தெந்த கூட்டணி உருவாகுது, இதுதான் யதார்த்தம். அதனால உரிய நேரம் வரும் பொழுது அமமுக சார்பாக நான் அந்த நேரத்தில் எனது கருத்துக்களை வெளியிடுவேன். எனக்கு தெரியல, இது ஊடகங்கள்ல வர செய்தி தானே. நீங்க உங்க காம்படிஷன் அதிகமாயிட்டு, முன்னெல்லாம் ஏதோ ஒரு 2-3 டிவி இருந்துச்சு, இப்ப நிறைய தொலைக்காட்சி வந்திருக்கிறது. ஆரோக்கியமான விஷயம், மக்களுக்கு செய்திகளை பல ஆங்கிள் கொண்டு போறீங்க. ஆனா அந்த உங்களுக்குள் காம்படிஷன் இருக்கு, செய்தியை முந்தி தரணும்னு. அதனால பல கருத்துக்களை ஊடகங்களே உருவாக்குகின்றன. நான் டிபேட் எல்லாம் பாக்குறேன், சில டிபேட் எல்லாம் பார்த்தா நமக்கு விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இல்லாத ஒன்றெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இவரே ஒண்ணு கேட்கிறாரு பெரியவர், நீங்க போஸ்ட் வச்சா கூட அதை போலீஸே நின்று கிழிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு நாட்டுல சட்டம் ஒழுங்கு மோசமான சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னும் இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாம போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாகி கூலிப்படைகள் தான் நாட்டில் அதிகமா உருவாகி யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. முதல்வருக்கும் முதல்வர் குடும்பத்தை தாண்டி யாருக்கும் இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை. அது போல விவசாயிகள் சாலைக்கு போராடுறாங்க, ஆசிரியர்கள் சாலைக்கு போராடுறாங்க, தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாம ஏமாற்றுறாங்க. தேர்தல் நேரத்தில் வீட்டு பெண்மணிகளுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகைன்னா அப்புறம் அது 2-3 வருஷம் கழிச்சு எல்லாருடைய போராட்டத்துக்கு பிறகு அறிவிக்கிறப்ப அதுல தகுதி வச்சாங்க. இப்ப எல்லா பெண்மணிகளுக்குன்னு இப்ப தகுதி கிடையாதா? அவங்களுக்கு எல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்வது போல இப்ப யாருக்கெல்லாம் அந்த தகுதி இவங்க கொடுத்து தேர்தலுக்காக சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கடந்த 2 ஆண்டுகளாக 1.5 ஆண்டுகளாக கொடுக்கறதெல்லாம் சேர்த்து கொடுக்கணும். அதனால இந்த ஆட்சி மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சுதந்திரத்திற்கு பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சி இல்லை. ஊழல் பெருக்கெடுத்து வருது, கட்டப்படுகின்ற பாலெல்லாம் 3 மாதத்துல இடிஞ்சிட்டு போகுது. இன்றைக்கு கமிஷன் எல்லாம் 25%, 30% விலைவாசி உயர்வு போல் உயர்ந்து விட்டதாக பொதுமக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அது மட்டும் நீங்க கேள்வி கேட்காம நீங்க அதை பார்க்கலையா இதை பார்க்கலையான்னு கேட்கறது. இன்னொன்னு சொல்றேன், திரு அமித்ஷா அவர்களின் முயற்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் வருவதற்கான ஒரு நல்ல முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. அதை நீங்க பாராட்டாம உங்க கட்சியில அவர் அப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும். ஒரு கட்சி நாங்க தனியா ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறோம், மற்ற இன்னொரு கட்சி கூட்டணி ஆட்சி தான் வேணும், நாங்க என்ன ஏமாளியா, நாங்களும் அங்க வைக்கணும், ஒரு ஆட்சி அதிகாரத்துல வரணும்னு நினைக்கிறோம். அது மாதிரி அம்மாவோ தலைவரோ இல்ல. இப்ப இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சு மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியோ புரட்சி தலைவர் ஆட்சி மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பதற்கு எங்கள் கூட்டணியால் முடியும் என்று நம்புகிறோம். அதுல ஒவ்வொரு தலைவர்கள் ஒன்னொன்னு பேசுவாங்க. இப்ப நான் ஒண்ணு பேசுவேன், இன்னொரு கட்சி தலைவர் பேசுவாரு. அதெல்லாம் நீங்கள் பைனாகுலர் வச்சு பாக்குறத விட எங்களுடைய நோக்கம் திமுகங்கிறத தீய சக்தியை வீழ்த்தணும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம். அமித்ஷா அவரும் கருத்து சொல்றாரு, முதலமைச்சர் எங்களுடைய கூட்டணியில அமைக்கிறாரு, எடப்பாடி நாங்க கூட்டணியே கிடையாது அப்படிங்கிறது ஆரம்பத்திலே அது நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர் இங்க வர்றாருல, அவருக்கு நீங்க இந்த கேள்வி வேற கேளுங்க. திரு அமித்ஷா அவர்கள் வரும்பொழுது அவர்கள்ட்ட கேளுங்க. புதுக்கோட்டையில ஒரு பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்காரு, புதுசா ஆரம்பிச்சிருக்காரு, உருட்டுகள் திமுக எப்படி பாக்குறீங்க? எனக்கு அது என்னன்னு நான் பாக்கல, நான் உண்மையா சொன்னேன் பிரதர். நான் இதை ஏதோ பாக்கலன்னு சொன்னது உண்மை. எனக்கு ஏன்னா நான் கிளம்புற எத்தனை மணிக்கு கிளம்புறேன், எத்தனை மணிக்கு போய் படிக்கிறேங்கிறத நாடோடி மாதிரி சுத்திட்டு இருக்கோம் நாங்க. அதனால எங்களுக்கு ஏதாவது கட்சியை சார்ந்தவர்களா அலுவலகத்தில் வர்ற லிங்கை தான் பிரஸ் பார்க்க போறேன்னு அனுப்பியிருந்தாங்க. துணை முதல்வர் யாரு வீட்டு கதவை நாங்க தட்டல, அமித்ஷா கதவை தான் ஏடிஎம்கே போய் தட்டிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே கூட்டத்தில் பண்றாங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காப்ல, மக்கள் நேரடியாக சந்திச்சுட்டு வந்துருவாங்க. அதாவது திமுகவுக்கு தோல்வி பயம் ஏற்கனவே மக்கள் அவருக்கு கூட இல்லைங்கிறதுனாலதான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்லாம் அவங்க வார்த்தை ஜாலங்கள் பண்றாங்க. ஒரே கேள்வி, 1000 ரூபாய்க்கு எல்லா குடும்ப தலைவரும் கொடுக்கப்படும் தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டு 2-3 வருஷம் இழுத்து பார்த்தாரு. பல முனையில இருந்து கேள்விகள் வந்ததும் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி பயந்துகிட்டு தகுதி அடிப்படைன்னு சொல்லி ஒரு சதவீதத்தை கொடுத்தாங்க. இப்ப எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு வர்றப்ப அன்றைக்கு பார்த்த தகுதி இன்னைக்கு பார்த்தா எப்படி எல்லாரும் கொடுக்க முடியும்? சோ அவங்க வெறும் ஏமாத்து வேலை தான் இந்த ஆட்சியில் நடக்குது.
வெறும் வெற்றி விளம்பர திட்டங்கள் தான். இந்த ஊடக வெளிச்சத்துல அந்த ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது, கூட்டணி ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எப்படி பேசுறாங்க அதை பத்தி கேட்க மாட்டீங்க. திரு சண்முகம் கம்யூனிஸ்ட் சிபிஎம் தலைவர் என்ன சொல்றாரு, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினால்தான் நாம் மக்களை போய் சந்திக்க முடியும்னு சொல்றாரு. இதை விட ஒரு கருத்து உங்களுக்கு தேவையா? இந்த ஆட்சி எப்படி இருக்குங்கிறது. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எங்களுடைய முயற்சி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் வர வேண்டுங்கிறதுக்கான முயற்சி. தயவு செய்து எங்கள் முயற்சிக்கு ஆதரவாக இருக்கிறீர்களோ இல்லையோ, தேவையில்லாத கேள்விகளை, உங்களுக்கு தோன்ற கேள்விகளை, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற கேள்விகளை தயவு செய்து கேட்காதீங்க. கூட்டணி வெற்றி பெறும் சொல்றாங்க. ஓரணம்லாம் வந்து என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறும் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஓரணியில் இருக்கிற நீங்களே வந்து திருச்சி இருக்கும்போது உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தல எங்க சார் பேச்சாளர் நடத்தல. அப்புறம் விஜய் கலைப்பு விடுறாரு, சீமான் கலைப்பு விடுறாரு. இது வந்து எப்படி சார்? தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலப்படணுங்கிற எண்ணத்துல எங்க கட்சியில கூட்டணியில் உள்ள தலைவர்கள் செயல்படுவது தவறில்லை. நீங்க திரும்ப திரும்ப எங்க கூட்டணியில பிரச்சனை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு. எல்லாரும் அதை தான் சொன்னேன் உங்களுக்கு. இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கு, ஜனவரியில எல்லாம் செட்டில் ஆகி எல்லாம் சரியா வரும். திமுக வீழ்த்தணுங்கிற ஒரே கருத்து உள்ள அனைவரும் ஓர் அணியில எங்களுக்குள்ள உள்ள வேறுபாடுகளை எல்லாம் கலந்துக்கிட்டு ஓர் அணி சேரும். போதுமா? அன்றைக்கு உங்களுக்கு தெரியும். நான் யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்லப்பா. இல்ல யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ற வழக்கம் எனக்கு எதுவும் கிடையாது. அம்மா திமுக தான் அப்படி பண்றாங்க. அம்மா எல்லாம் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க. திமுக தான் இது மாதிரி ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்திட்டு போறாங்க.